சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சொல்றியா? ஆனந்தியை மட்டும் தான் தூக்கணும்னு நினைச்சேன். இவன் குறுக்க வந்துட்டே இருக்கான். அதான் இவனை சேர்த்து தூக்கிட்டேன். அவனை கொல்றதுக்காகவா அவன் காலேஜ்ல உன்னை படிக்க வச்சு அவன் கூட உன்னை ஃப்ரெண்ட் ஆக்கி அவன் மூலமாவே கார்மெண்ட்ஸ்ல உன்னை வேலைக்கு சேர்க்க வச்ச. மகேஷ கொல்ல நினைச்சேன்னா போலீஸ் நம்ம 2 பேரையும் கொத்தா தூக்கிடுவாங்க. டேய் இங்க பாருடா, இருக்க பிரச்சனை அதிகமாயிட்டே தான் இருக்கு. கிளையண்ட்டுக்கு கன்சைன்மெண்ட் போய் சேராம எல்லாரும் நம்ம மேல கோவத்துல இருக்கானுங்க. நம்மள பத்தின அடையாளம் போலீஸ் கிட்ட கிடைக்காத வரைக்கும் தான் நாம சேஃப். நீ அவசரப்பட்ட 2 பேரும் ஜெயிலுக்கு தான் போகணும். டேய் நான் பேசிக்கிட்டே இருக்கேன், இப்படி அமைதியா இருந்தா என்னடா அர்த்தம்? இப்ப என்ன பண்ண சொல்ற? இங்க பாரு, நீ எனக்கு என்ன சொன்னியோ நான் உனக்கு அதை திரும்ப சொல்றேன். கொஞ்ச நாள் அமைதியாயிரு. மகேஷ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கார்மெண்ட்ஸுக்கு வரதுக்குள்ள வேற ஆளுங்களை உள்ள செட் பண்ணி சரக்க கைமாத்திக்கலாம். நீ அதுக்குள்ள மித்ராவை எப்படியாவது பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே. அவளுக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்தா மித்ரா உன் கண்ட்ரோலுக்கு வந்துருவா, கார்மெண்ட்ஸ் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துரும். அண்ணே, நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ண மாதிரி நிலைமெல்லாம் இன்னைக்கு இல்ல. மகேஷ் கார்மெண்ட்ஸ்குள்ள வருவான்னு நினைச்சு கூட பார்க்கல. இன்னைக்கு கார்மெண்ட்ஸ்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு நான் தான் எல்லாங்கிறான். அவனை மீறி மித்ராவால மட்டும் என்ன பண்ணிட முடியும்? டேய், தில்லை கூட தான் ஆரம்பத்துல கார்மெண்ட்ஸ்லயே இருந்தான். இன்னைக்கு கார்மெண்ட்ஸ் பக்கம் வரானா? எல்லாத்தையும் மித்ரா தானே பார்த்துட்டு இருக்கா. கார்மெண்ட்ஸ பார்த்து உருவாக்குன தில்லையே அப்படி இருக்கும்போது மகேஷ் பிறந்ததுல இருந்தே எந்த பொறுப்பும் இல்லாம ஜாலியா வளர்ந்தவன்டா. அவன் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி பொறுப்பா இருப்பான்னு நினைக்கிறேன். தில்லைக்கு அடுத்தது மித்ரா தான் கார்மெண்ட்ஸ கைக்குள்ள கொண்டு வருவா. என்ன நம்பு, மித்ராவை கல்யாணம் பண்ற வழிய பாரு. என்ன புரிஞ்சுதா? நாளைக்கு மித்ரா கிட்ட பேசுறேன். டேய், கொஞ்ச நாளைக்கு யார் கண்ணிலையும் படக்கூடாது, புரிஞ்சுதா? கிளம்பு. இவ்வளவு நடந்திருக்கு, ஆனா எதுவுமே தெரியாம ஆனந்தியை காப்பாத்திட்டோம்னு நினைச்சிட்டு இருந்திருக்கோம். ஆனந்தி, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு ஒன்றும் ஆகல? ஏங்க கேட்டுட்டே இருக்கேன், இப்படி பதில் சொல்லாம போனா என்னங்க அர்த்தம்? நில்லுங்க. இப்ப என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? என்ன ஆச்சு, எப்படி இருக்கீங்கன்னு தானே கேட்டேன். ஆனந்தி எப்படி இருக்க? என்ன நடந்துச்சு? ஆனந்தி, உனக்கு ஏதோ அடிக்கடி படலையே. நீ எப்படிமா இருக்க? எனக்கு ஒன்னும் இல்ல. மகேஷ் சார் என்னை காப்பாத்திட்டாரு. மகேஷ் சார் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாமே, அவர் எப்படி இருக்காரு? இப்ப கொஞ்சம் பரவாயில்லக்கா. அவரை நான் பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். காலையில போனதுனால தூங்கிட்டு இருந்தாரு. அதே தொந்தரவு பண்ணல. கண்ணு முழிச்சிட்டாருன்னா பிரச்சனை ஒன்னும் இல்லைன்னு சொன்னாங்க. உங்களை கொல்ல வந்தது யாருன்னு தெரியுமா? ஆனந்தி, அன்புதான் கேக்குறான்ல, பதில் சொல்லுமா. உன்னை கொல்ற அளவுக்கு யாருக்கு உன் மேல இவ்வளவு கோவம்? தெரியலையே. ஆனா தில்லை சாரும் மித்ராவும் அந்த கடத்தல் கும்பல் தான் இப்படி பண்ணிருப்பாங்கன்னு பேசிக்கிட்டாங்க. எனக்கும் அவங்க மேலதே சந்தேகமா இருக்குது. அவங்கதே பண்ணிருக்கணும். தில்லை சாரும் சீக்கிரமே அவங்கள பிடிச்சிடலாம், நீ கவலைப்படாதன்னு சொன்னாரு. அவனுங்கள ஒருத்தனையாவது பிடிச்சிருந்தா மொத்த கும்பலையும் கண்டுபிடிச்சிருக்கலாம். விட்டுட்டியாடா அன்பு. ஏய், என்ன அவங்க செக்ஷனுக்கு போய் வேலை பார்க்காம இங்க என்ன வெட்டியா நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? சார் இல்ல சார்,
மகேஷ் சாருக்கு இப்ப எப்படி இருக்குன்னு விசாரிச்சுட்டு இருந்தோம் சார். யாருகிட்ட? இந்த பட்டிக்காட்டு கிட்டயா? நல்ல விசாரிக்கிற ஆளை பாரு. இவளோடதான் மகேஷ் தம்பிக்கு இந்த நிலைமை. இன்னும் எத்தனை பேரை காவு வாங்க போறாளோ. மகேஷ் தம்பிக்கு ஏதாவது ஆகட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. ஏய், போய் வேலையை பாருங்க, போங்க, போ போ. என்னடா கருணாகரன் அப்படி பாக்குற? என்னைக்காவது கோவம் தலைக்கேறி இவனை போட்டு பொழக்க போறேன். டேய் அதெல்லாம் விடுறா, வா வேலையை பார்ப்போம். ஆனந்தி, என்னடி அந்த கருணாகரன் திட்டினதுக்கா இப்படி இருக்க? தில்லை சாருக்கு தெரியாதா நீ யாரு, மகேஷ் சார் மேல நீ எவ்வளவு மரியாதை வச்சிருக்கன்னு? அந்த ஆள் சொன்னதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. இல்லக்கா, எனக்கு ஏதாவது ஆயிருந்தா கூட நான் இம்பிட்டு கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா என்னைய காப்பாத்து போய் மகேஷ் சாருக்கு இப்படி ஆயிப்போச்சுந்தே என்னால தாங்கிக்க முடியல. இப்படி எல்லாம் நடக்கும்னு யாருக்கு தெரியும்? விடு ஆனந்தி, அதையே யோசிச்சுட்டு இருக்காத. சரி, சம்பளம் வாங்கினியே, ஊருக்கு அனுப்புனியா? ஏய் ஆனந்தி, ஏன் அழற? மறந்துட்டியா? இல்லக்கா, தொலைச்சிட்டேன். என்ன சொல்ற ஆனந்தி? எங்க தொலைச்ச? எப்படி தொலைச்ச? தெரியலக்கா, அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போகும்போதுதே எங்கேயோ விழுந்துருச்சு. எங்க விட்டுருப்பேன்னு கூட தெரியலக்கா. வட்டி கட்டுற பணம் தானே அது? ரோட்ல எங்கேயாவது விட்டியா? அப்ப ஆஸ்பத்திரியில விட்டியா? இல்லக்கா, அங்கேயே நான் போய் விசாரிச்சுட்டேன், இல்லன்னுட்டாங்க. இந்த பணத்துக்காகதே கருணாகரன் கிட்ட அம்புட்டு திட்டு, அசிங்கம், அவமானம்னு எல்லா கொடுமையும் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டேன்.